உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். கண்மலையை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அரணையை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துருகமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மறைவிடமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே ஜபங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற கிரியை செய்கிற எல்லா வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்பட்டு போகக்கூடிய செபிக்கிறப்பா. உங்க ரத்தம் உதவி செய்யட்டும். இந்த மாலை வேளையில் உங்க ரத்தம் உதவி செய்யட்டும். படைக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் நாலா திசைகளும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். கல்வாரி ரத்தம் பாய்ந்து வரட்டும். விலையேறப்பட்ட ரத்தம் பாய்ந்து வரட்டும். ரத்தத்திலே வல்லமை உண்டு. உங்க ரத்தத்திலே வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. அந்த விடுதலையாகுகிற ரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிமையான ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் வாழ்க. உங்க நாமம் வாழ்க. உங்க நாமத்தில் இருக்கிறதான வல்லமை பெரியது. வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அதிசயமான நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உங்க நாமம் சுத்தமுள்ள நாமம் வாழ்க. நாமத்துல விடுதலை உண்டு. உம்மை நோக்கி பார்க்கிறதான முகங்களை பிரகாசிக்க செய்கிறவரை துதிக்கிறோம். எங்களுக்கு பலம் தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல ஆண்டவர் நிற்க பலம் தாங்கப்பா. துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். சாலமோன் பெரியவரே துதிக்கிறோம். ஆபிரகாமின் பெரியவரே ஸ்தோத்திரம். ஈசாக்கிலும் பெரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முன்பிதாக்களுடைய தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பழமினாரே சுகந்தத்தாயே பழமினாரே எனக்கு வீரம் தந்தாராவியானே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் கடைகளெல்லாம் துதிகையால் மாறி போகும். எரிகோவின் கடைகளெல்லாம் துதிகையால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆண்டவர் சொல்றாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4 அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, சாந்தமும் அமைதியும் உங்க குணமே என்ன பண்றது, விலையேறப்பட்டது. யாரும் அப்போ நம்ம ஒரு பெண் பார்க்கும்போது நம்ம என்னென்ன பார்ப்போம்? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பெண் பார்க்கும்போது நம்ம என்னென்ன பார்ப்போம்? அவங்களுடைய சொத்து பார்ப்போம், அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு படிப்பு பார்ப்போம், அழகு பார்ப்போம். அப்புறம் என்ன பார்ப்போம்? நிறைய பேர் ஒருத்தர் கலர் பார்ப்பாங்க, வெள்ளையா இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் முடி நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா அவருடைய குணங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணல, திருமணம் பண்றது. அப்போ அவங்களுடைய அது விலையேறப்பட்டது இல்லை. அது இந்த உலகத்துக்குரியதான
விலையேறப்பட்டது. அதுதான் அவங்களை மதிப்பு இந்த உலகத்துல இதெல்லாம் தான் அவங்க என்ன பண்ணோம் மதிப்பு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில எது விலையேறப்பட்டதுன்னா நம்மளுடைய குணங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. மன சாந்தமும் அமைதியுமா என்ன பண்ணோம் இருக்கணும். அப்போ எது ஆண்டவருடைய பார்வையில விலையேறப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். இது முக்கியமா இது பாத்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முழுவதுமே யாருக்கு சொல்றேன்னா ஸ்திரீகளுக்கு தான் என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், கணவருக்கு எப்படி இருக்கணும், குடும்பத்துல பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், அவங்க எப்படி குணசாலியான ஸ்திரீயா இருந்த அந்த குடும்பத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுவதுமே அதைதான் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அவங்க யார் கீழ்ப்படிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சாரா என்ன பண்ணாங்க கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தான் கீழ்ப்படிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் பாக்குறோம். ஆனா ஆபிரகாம் கூட யாரு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க எங்க போனாலும் ஆபிரகாம் கூட யார் போவாங்க, அவங்க மனைவி என்ன பண்ணாங்க போனாங்க. அவங்க அந்த தேசத்தை விட்டு வரும்போதும் போனாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க கூட யார் இருந்தது, அவங்க மனைவி இருந்தாங்க. அப்போ அவங்க மனைவி கீழ்ப்படிஞ்சதால இருந்தாங்க, இல்லைன்னா அவங்க கூட இருக்க முடியாது. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஒரு குடும்பம் நன்மை பெறணும்னா மனைவி என்ன பண்ணணும் கீழ்ப்படிணும். கணவரோடு என்ன பண்ணணும் கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ இந்த சாரா என்ன பண்ணாங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் உன் நிமித்தமே எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை உன் சகோதரிக்கு சொல்லி என்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வன் என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ன பண்றாரு, நீ என்ன பண்ண என் மனைவி சொல்லாத, நீ என் சகோதரி என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த இடத்துல என்ன உண்டாகுச்சு, ஒரு நன்மை உண்டாகுச்சு. உண்மையா நன்மை உண்டாகுச்சுல. ஆமே அவங்க என்ன பண்ணிச்சுன்னா மறுத்து 2 பேருமே என்ன பண்ணிருப்பாங்க மறுத்து போயிருப்பாங்க பார்வன் செய்யல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ண சகோதரின்னு சொல்லும் போது அவருடைய கணவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணாங்க கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வந்தது, நன்மை உண்டாகுச்சு. ஆமே நம்ம குடும்பத்துல நமக்கு நன்மை உண்டாகணும்னா நம்ம கீழ்ப்படிந்துதான் ஆகணும். ஆமே நீங்க உங்க ஒவ்வொரு ஸ்திரீகளும் நம்ம என்ன பண்ணணும், பரவாயில்ல ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கதான், ஆனாலும் அவங்க மத்தியில நம்ம என்ன பண்ணணும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம குடும்பத்துல ஒரு நன்மை உண்டாகும். அப்போ சாதாரண நன்மை உண்டாகுச்சா, உண்டாகுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க சந்ததிய ஆசீர்வதிச்சாரு. ஆமே அவங்க கூட எல்லா நேரத்திலயும் அவங்க கூட யார் இருந்தாங்கன்னா அவங்க மனைவி தான் இருந்தாங்க. அப்போ நம்ம கணவர் கூட யார், நம்ம தான் என்ன பண்ணோம், ஸ்திரீகள் தான் நம்ம குடும்பத்தை கட்டுகளை விடாது. அப்போ எப்படி குணசாலியான ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியும் போதுதான் நம்மளுடைய விலையேற பெற்ற முத்துக்களை பார்த்து நம்ம எப்படி இருப்போமா உயர்ந்தவர்களா இருக்கும். அப்போ தேவனுடைய சாரா என்ன பண்ணாங்க கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவங்க நன்மை பெற்றது போல நாமளும் நம்ம குடும்பத்துல கீழ்ப்படிந்து நடக்கும்போது நன்மையை பெறுவோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க சாரா நம்ம என்ன பண்ணாங்க கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க கடாட்சம் வச்சாரு. அவர் மேல என்ன பண்ணாரு கிருபை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு குழந்தைய ஆண்டவர் என்ன பண்ணாரு. குழந்தை ஒரு நன்மை தானே. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவங்க வீட்டுல ஒரு நன்மை உண்டாகுச்சு. அப்போ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்போ தங்களை புருஷருக்கு என்ன பண்ணாங்க கீழ்ப்படிந்து தங்களை என்ன பண்ணாங்க அலங்கரித்தாங்க. அப்போ இந்த உலகத்துல அலங்கரிப்பு ஆண்டவர் என்ன பண்ணல பாக்கல. நீ என்ன பண்ணு, இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணு, நகை பண்ணி, பூ வை, அதெல்லாம் இந்த உலகத்துக்குரியதுதான். ஆனா ஆண்டவருடைய அலங்கரிப்பு, ஆண்டவருடைய பரலோகத்து சமூகத்துக்கு நம்ம போற நம்ம அந்த அலங்கரிப்பு என்னன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கீழ்ப்படுதல் நமக்குனது ரொம்ப முக்கியமான இதுதான் என்ன பண்றது, விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கலாம் அங்க என்ன பண்றாரு உயர்ந்தது சொல்ற. அது 3:1 வாசிங்க. மற்றபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடத்தையை அவர்கள் பார்த்து. அப்போ ரட்சிக்கப்படாதவங்க கூட நம்மளுடைய
கீழ்ப்படிந்ததை நம்மளுடைய நடக்கைகளை பார்த்து அந்த இடத்துல என்ன நன்மை உண்டாகும்னா ரட்சிப்பு என்ற நன்மை உண்டாகும். அப்போ நம்ம குடும்பத்துல இன்னும் நிறைய பேர் கனவுக்காக என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. அப்ப எப்படி ரட்சிக்கப்படணும்னா நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ரட்சிக்கப்படுவார். அப்போ நம்மளுடைய நடக்கையை பார்ப்பார், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி கீழ்படுகிறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க பார்ப்பாங்களே. அவங்க யார், அவங்க ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில நம்ம எப்படி இருக்கணுமா, கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நாமளும் எப்படி இருப்போமா, குணசாலியான ஸ்திரீயா இருப்போம். அப்போ ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மித்ன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர், அவர் இப்போ ரொம்ப நல்ல ஊழியம் செய்யறாரு. அவரு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை பத்தி அறியாதவர் தான். ஆனா அவங்க மனைவியால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள என்ன வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், அடிப்பாரு, எல்லாமே செய்வாரு. ஆனா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, வெளியில வச்சு கழுவு சாட்டிட்டாராம். நீ வெளியே கடை அப்படின்னு சொல்லி கழுவு சாட்டிட்டா ரொம்ப துன்புறுத்தினாங்க. ஆனா அவங்க அந்த துன்புறுத்தல எல்லாம் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, அது ஒரு பொருட்டாவே என்னாம அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பணிவிட செஞ்சாங்க. மறுநாள்ல இருந்து பார்த்தாங்க, கருவை தோறும் அவங்க பார்த்து அவங்க வேலையை செய்யலாமா, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் பண்ணி வீட்டு வேலைகள் என்ன பண்றாங்கன்னா ஒழுங்கு செய்யும் போது அப்போ அவங்க என்ன பண்ணாரு, ரட்சிக்கப்பட்டாரு. நீ இவ்வளவு ஒரு தாழ்மையா இவ்வளவு கீழ்படுத்தல் இருக்கே, நீ வணங்குற தேவனை நானும் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ரட்சிக்கப்பட்டு தேவன் என்ன பண்ணாரு அறிந்து கொண்டு இன்னைக்கு தேவனுக்காக என்ன பண்றாரு, ஊழியம் செய்கிறாரு. அப்போ நம்மளுடைய நடக்கைகளை பார்த்துதான் நம்ம வீட்டுல இருக்கவங்க ரட்சிக்கப்படணும். நீங்க வெளியில எப்படி வேணா நீங்க என்ன பண்ணலாம், நம்ம நடத்தலாம், கீழ்படிலாம், யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே செய்வோம், எல்லாமே செய்வோம். ஆனா வீட்டுலதான் நம்ம என்ன பண்ணோம், கணவருக்கு பிள்ளைகள் எல்லாருக்குமே, பிள்ளைகள் கூட என்ன பண்ணாங்க கீழ்படினா சொல்றது, செய்யறது என்ன பண்றது சொல்லுது. அப்போ நம்ம கீழ்படியும் பொழுது நம்ம ரட்சிப்புன்ற ஒரு நன்மையை நம்ம என்ன பண்ணுவோம், அது எவ்வளவு பெரிய நன்மை. உலகத்துல ஆஸ்திகள், சொத்து, வீடு இதெல்லாம் ஒரு நன்மை இல்லை. ஆனா நமக்கு ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான. அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், கீழ்படியணும்.